எல்லாருக்கும் வணக்கம். வசூல் டிரைவில் ஒரு மேஜர் அப்டேட் போயிருக்கு. என்டையர் ஆப்பை ரீரைட் பண்ணியிருக்கு. இதில் எல்லா இடத்துலையும் சேஞ்சஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அமைப்புகளில் லைனில் போயிட்டு நீங்கள் லைனை டச் பண்ணிங்கன்னா பேங்க் நேம்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்குது. அங்கே வந்து கூகுள் பே, ஃபோன்பே அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களோட பேங்க் நேம் HDFC, ICICI, SBI நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் வர வைக்கும்போது அந்த பேங்க் நேம் அங்கே தெரியும். என்ன பேங்க்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தினசரி விபரத்தில் இந்த பேங்க்லேருந்து எவ்வளோ வரவு வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். இது ஒரு அப்டேட்டு. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை செட்டிங்ஸில் 2 விதமாக பார்ப்பாங்க. முன் இருப்பு வந்து நேற்று என்ன இருப்பு இருந்துச்சோ அதை வந்து இன்றைக்கி காலையில் எடுத்துகிட்டு போகிறது ஒன்று. அப்படி எடுத்துகிட்டு போகிறவங்க ஷோ டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வசூல் ஆனில் வச்சுருப்பாங்க. டெய்லியும் காலையில் ஒரு அமௌண்ட் ஒரு 10,000 20,000 எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஆஃப் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு என்ன இவ்வளோ நாளாக ஒரு சேலஞ்சுனால், அவங்க டெய்லியும் போய் எக்ஸ்பென்ஸ் டேப்பில் போய்ட்டு ஒரு என்ட்ரி போடுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸில் போய்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடில் இன்றைக்கி ஒரு என்ட்ரி போடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் 10,000 எடுத்துகிட்டு போகிறேன்னு. அன்றைக்கி டே முடிஞ்சோன்னா அந்த 10,000 டெலீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் அது மாதிரி தேவையில்லை. நீங்கள் கலெக்ஷன் பக்கத்தில் உள்ளே போன உடனேயே நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணுமோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நீங்கள் ஒரு 10,000 எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 10,000 அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓப்பனிங் பேலன்ஸு 10,000. நீங்கள் திரும்ப டச் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆரம்பத்தில் டேயோட ஸ்டார்டிங்கில் அது வந்து 0ன்னு இருக்கும். நீங்கள் அன்றைக்கி என்ன அமௌண்ட் என்ட்ரு பண்ணுறீங்களோ அதே தான் இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் போயிட்டு ப்ரீவியஸ் டே பார்க்கும்போது அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அது என்ன கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். கலெக்ஷன் ஸ்க்ரீனுடைய சம்மரி வந்து ஒரு மாதிரி மாற்றிருக்குது. அது மாதிரி கேஷில் எவ்வளோ, ஆன்லைனில் எவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்குது. அது இல்லாமல் முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் கஸ்டமர் சம்மரி மோரில் இல்லாமல் இங்கேயே இருந்து பார்த்துக்கலாம். இங்கேருந்தே எடுத்துக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் QR கோடு அப்படி தான் இங்கேருந்தே டச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேஷ் ஆன்லைன் இங்கேயே வர வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ₹500 கேஷ் ₹500 ஆன்லைன்னா இங்கே வந்து 500 போட்டிங்கன்னா ₹500 கேஷ் ₹500 ஆன்லைன் மாதிரி வந்துடும். ரெண்டாவது இன்னொரு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டச் பண்ணி வர வைக்கும்போதும் இங்கேயும் அப்படி தான். முன்னே வந்து மொத்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆன்லைனை டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ட்ரு பண்ணியிருப்போம். அது இனிமேல் தேவையில்லை. என்ன அமௌண்ட்டோ அதை பிரித்து நீங்கள் அங்கேயே என்ட்ரு பண்ணிக்கங்க. இது வந்து அடுத்து இன்னொரு சேஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு லோனில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணி டாப்அப் லோன் கொடுத்துக்கலாம். அதாவது டாப்அப் லோன் ஆப்ஷன் வந்து பொருள் விற்பனைக்கு இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம லோனுக்கு இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் இங்கே டாப்அப் லோன்னு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு இந்த மாதம் 1ஆம் தேதி ஒரு ₹10,000 கொடுத்துருக்குறோம். அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ₹5,000 சேர்த்து கேட்குறாருன்னா இன்றைக்கி வந்து ஒரு ₹5,000 சேர்த்து கொடுத்துக்கலாம். அது இன்றைக்கி கடனாக தான் விழுகும். முன்னே வந்து அந்த ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. அது 2 லோனாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். அது இனிமேல் தேவையில்லை. ஸோ இது வந்து இன்னொரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இன்னொன்று வந்து தீம் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். தீமில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தீமை வந்து கீழேயே இங்கேயே எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதில் லைட் மோட், டார்க் மோட்னு இருக்குது. நீங்கள் என்ன கலர் கோட் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக ஏற்கனவே 3 இருந்துச்சு. இந்த பர்பிள், இண்டிகோன்னு இன்னும் 2 எடுத்துகிட்டு வந்திருக்குது. அதே மாதிரி டார்க் மோடு ஒர்க் ஆகும். டார்க் மோட்னா டார்க் மோடு வச்சுக்காங்க. அதே மாதிரி க்ரே மோட்னா என்னென்னா, ஒரு மாதிரி பிளாக் கலர் இல்லாமல் ஒரு மாதிரி ப்ளூ, ஒரு டார்க் க்ரே கலரில் வர்ற மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. மேஜராக அவ்வளோதான் அப்டேட்டு. நன்றி.